ஃபர்ஸ்ட் ட்விஸ்ட் பண்ணு, அப்புறம் லிக் பண்ணு, அப்புறம் டங்க் பண்ணு. அடியே எல்லா பிஸ்கெட்டும் நக்கி நக்கி வச்சா என்னடி அர்த்தம்? க்ரீம் எல்லாம் சாப்பிட்டுட்டு வெறும் பிஸ்கெட் மட்டும் நல்லா நக்கி நக்கி வச்சிருக்கா. எவன் தின்றது இப்பதெல்லாம்? ஆண்டி போறப்போ ஆண்டி போறப்போ ஏய் ஓரம்போ அக்கா அக்கா வெளியிலே நின்னுட்டு இருக்க மாடு மாதிரி. டீச்சர் சொல்லி தரல ஷேரிங். அவ வேணும்னே பண்றா. அவளுக்கு வாங்குற சாக்லேட் அவ கடகடன்னு ஃபர்ஸ்டே சாப்பிட்டுட்டு சாரும் பண்ணல ஒண்ணும் பண்ணல. இப்போ என்ன சாக்லேட் வேணுமா? நான் கொடுப்பேனா என்ன பத்தி எப்படி தெரியுது? இதெல்லாம் ரொம்ப தப்பு. எனக்கு வாங்குறது இத்தனை சாக்லேட் அதிலே பாதி கேட்டா நான் தர மாட்டேன். இன்னைக்கு எங்க ஸ்கூல்ல மியூசிக் காம்படிஷன். அம்மாவோட முகம் எனக்கு ரொம்ப லக்கி. இன்னைக்கு நம்ம யாரை மூஞ்சில முழிச்சோனே தெரியலையே. நான் இப்படி கொடூரமா போயிட்டு இருக்கு. ஒருவேளை நம்ம எந்திரிச்சோன்னா கண்ணாடியை தான் பார்த்தோமோ? நம்ம மூஞ்சிலே தான் நம்ம முழிச்சோன்னு நினைக்கிறேன். அதனால தான் நாள் இப்படி இருக்கு. ஒருவேளை இன்னும் மோசமா நம்ம அக்காவை பார்த்து எந்திரிச்சோமோ? அப்படியே தான் இருக்கும். நாள் போற போக்க பார்த்தா எங்க அக்கா மூஞ்சில காலங்காத்தால முழிச்ச மாதிரி தான் இருக்கு. நான் டெய்லி இந்த பேஸ்ட் யூஸ் பண்றதுனால தான் என்னோட பல்லு இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு. நான் ஆப்பிள் சாப்பிடுவேன், கரும்பு சாப்பிடுவேன். இன்னும் பிரஷ் பண்ணணுமா என்ன? வாரத்துல ஒரு நாள் குளிக்கிற மாதிரி வாரத்துல ஒரு நாள் பிரஷ் பண்ண போடாது. டெய்லி பிரஷ் பண்ணுமா? யாருக்கு தெரிய போகுது? ஐயோ பாட்டியோட ட்ரெஸ்ல என்னால கரை ஆயிடுச்சு. ஆனா பரவாயில்ல, பாட்டி கொடுத்த 10 ரூபாயில நான் வாஷிங் பவுடர் வாங்கி துணி துவைச்சு கரையை நீக்க போறேன். ஐயோ என்னோட ட்ரெஸ்ல கரை ஆயிடுச்சு. டீ கொட்டிட்டேனே. அப்படியே நைஸா எஸ்கேப் ஆயிடலாம்.